சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணத்திலே மோடு இணைந்து கொண்ட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சிந்தனைகளை மோடு பகிர்ந்து கொண்டு இந்த பிரயாணத்தில் எங்களோடு இணைந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தலையங்கம், நீ ஒரு விபத்து அல்ல. ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை உருவாவது என்பது ஒரு அதிசயம். அதிலும் நானும் நீங்களும் அப்படி உருவானவர்கள் என்பது பேரதிசயம். இந்த நாளிலே பல வேளைகளிலே நீ ராசி இல்லாதவன், நீ ராசி இல்லாதவள், இது ஒரு பெண் குழந்தையா என்று பல வேளைகளிலே எங்களை குறித்தோ அல்லது எங்களை தெரிந்தவர்களை குறித்தோ அடிக்கடி உறவினர்களோ குடும்பங்களோ மற்றவர்களோ வியாக்கியானம் பண்ணுவதை சில வேளைகளிலே நாங்கள் கேட்டிருக்கலாம். இது உண்மையா? ஏன் இந்த அவலநிலை? ஏன் எனக்கு இந்த காரியத்தை செய்கின்றார்கள் என்று பல வேளைகளிலே நீங்கள் சோர்ந்து போய், துவண்டு போய், அழுது கொண்டு எத்தனையோ நாட்களை கடத்தி கொண்டு சென்றிருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, ஏறத்தாழ 2 லட்சம் குழந்தைகள் ஒரு நாளிலே கருக்கலைக்கப்படுகின்றார்கள். அதாவது ஒரு வருடத்திலே ஏறத்தாழ 7.5 கோடி பிள்ளைகள் கலைக்கப்படுகின்றார்கள். இது எவ்விதமான ஒரு பாவ செயலாக காணப்படுகின்றது. இன்றைய சூழலிலே, இன்றைய உலகத்திலே அதை அவர்கள் ஏன் செய்கின்றார்கள் என்பதை நியாயப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குழுவினர் இன்று போராடி கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அடுத்த பக்கத்திலே தேவனுடைய அன்பை புரிந்து கொண்ட எத்தனையோ பேர் அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு அதற்காக பலவிதமான துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை மேலைத்தேய நாடுகளிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இறைவன் படைத்த படைப்புகளிலே மிகவும் உயரிய மேன்மையான படைப்பு மனிதன். மனிதனை படைத்த இறைவன் அது மிகவும் நல்லதென்று கண்டார் என்று ஆதியாகமம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இன்று மனிதன் எவ்விதமாக மதிக்கப்படுகின்றான்? நானும் நீங்களும் பிற மனிதனை எவ்வாறு மதிக்கின்றோம்? அவனுடைய குலத்தை வைத்தா, அவன் சமயத்தை வைத்தா, அவன் படிக்கின்ற படிப்பை வைத்தா, அவன் பண்ணுகின்ற உத்தியோகத்தை வைத்தா, அவன் சமுதாயத்தில் இருக்கின்றதான நிலைகளை வைத்தா எவ்விதமாக மனிதனை தரமிடுகின்றோம்? நானும் நீங்களும் விசேஷமானவர்கள், தேவனுடைய கைவேலையாய் படைக்கப்பட்டவர்கள், தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அப்படியென்றால் நாங்கள் எப்படி தரமற்றவர்களாக இருக்க முடியும்? நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் வசனத்தில் பவுல் குறிப்பிடுவதைப் போன்று என்னுடைய குறைவிலே தேவன் நிறைவுள்ளவராய் இருக்கின்றார் அல்லவா? அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி. மற்றவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றொரு வசனம் மிகவும் முக்கியமானது. பல வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய பெருமதியை அறியாது, எங்களுடைய தரத்தை அறியாது, பிறர் எங்களை மதிக்க வேண்டும் என்று நாங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் என்னை மதிக்கின்றேனா? நான் என்னுடைய பெருமதியை உணர்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதுதான். ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து அவனிடம் ஒரு கடிகாரத்தை கொடுத்தார். கடிகாரத்தை கொடுத்துவிட்டு அவர் சொன்னார், இது என்னுடைய தாத்தாவின் கைக்கடிகாரம். இதை நீ கொண்டு போய்
அருகில் இருக்கின்றதான பழைய பொருட்கள் விற்கின்ற இடத்திலே சென்று இதன் பெருமதியை அறிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அந்த சிறு பையனும் அந்த கைக்கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த பழைய பொருட்கள் விற்கின்றதான இடத்திற்கு சென்று அவர்களிடம், ஐயா, இந்த பழைய கடிகாரம் என்னுடைய கையில் இருக்கின்றது, இதன் பெருமதி என்ன என்று அவனிடத்தில் கேட்டார். அவரும் இதற்கு ஒரு 50 ரூபாய் தர முடியும் என்று கூறினார். அந்த மகன் அந்த கடிகாரத்தை திரும்பவுமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வந்து, அப்பா, இதற்கு 50 ரூபாய் தருவேன் என்று அவர் சொன்னார் என்றார். நாங்கள் அங்கே கொடுத்து விடுவோமா என்று அந்த பையன் அப்பாவை நோக்கி கேட்டான். ஆனால் அப்பாவனிடம், இல்லை, நீ அடுத்த தெருவில் உள்ள கைக்கடிகாரம் விற்கும் கடையிலே சென்று அங்கே அவர்களிடம் இதன் பெருமதி என்னவென்று கேட்டு வா என்று அனுப்பினார். அவன் அங்கே சென்றவுடன் அங்கே அதை பார்த்த அந்த கைக்கடிகார கடையின் விற்பனையாளர் அவர் குறிப்பிட்டார், இதற்கு எனக்கு 5000 ரூபாய் தர முடியும் என்று. அவன் உடனடியாக ஓடி ஓடி தன் தகப்பனிடத்திற்கே வந்து, அப்பா, இதற்கு 5000 ரூபாய் தருவார்கள் என்று அந்த கடைக்காரர் குறிப்பிட்டார், அங்கே விற்று விடுவோமா என்று கேட்டார். அதற்கு அந்த தகப்பன் சிரித்துக்கொண்டே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை செய்து கொண்டு வா, அடுத்த 2 தெருக்களின் அருகாமையிலே இன்னொரு உண்மையான பழமையான காரியங்களை விற்கும் அந்த ஆர்டிஃபெக்ட்ஸ் அல்லது ஆர்கியாலஜிக்கல் காரியங்களை விற்கும் ஒரு இடம் இருக்கின்றது, அங்கே சென்று அதன் பெருமதியை கேட்டுக்கொண்டு வா என்று அனுப்பினார். அவன் ஓடி ஓடி சென்று அங்கே அவர்களிடம் இதன் பெருமதி என்ன என்று குறிப்பிட்டார். அவர் அதை பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து திரும்பவுமாக மிகவும் கூர்ந்து கவனித்துவிட்டு திரும்பவுமாக வந்து சொன்னார், இதற்கு 5 லட்சம் கொடுக்க முடியும் என்று. இந்த சிறுவனால் நம்ப முடியவில்லை. ஒரே கைக்கடிகாரம். தன் தகப்பனிடத்திற்கு ஓடி வந்தான். தகப்பனே, இதற்கு 5 லட்சம் தரேன் என்று சொல்லுகின்றார்கள். தகப்பன் குறிப்பிட்டார், இந்த கடிகாரம் அதே கடிகாரம்தான், ஆனால் சரியான ஒரு நபரின் கையில் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த ஒரு பெருமதியை அவர்கள் கொடுப்பார்கள். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை பெருமதியானது. ஆண்டவர் அதற்கு உயரிய ஒரு பெருமதியை வழங்கினார். அது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவரது சொந்த வாழ்க்கை. அவரது உயிரை தந்தார். அவருடைய உயிரை தந்தைமை மீட்டுக்கொண்ட அந்த அன்பு நேசரின் இரத்த கிரயத்தால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். அந்த பெருமதியை அறிந்து கொண்டிருக்கிறோமா? உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? பல வேளைகளிலே எங்களுடைய பெருமதியை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? சங்கீதம் 139 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று வசனம் குறிப்பிடுகின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு மதிப்பளிக்கின்றவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். உயரிய பண்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கொடுத்த தாளந்துகளை தேவனுக்கென்று உபயோகித்து உங்கள் பெருமதியை வர்த்திக்க பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் உங்களை ஏளனம் செய்வோரிடம் இருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களை தாழ்வுபடுத்துகிறவர்கள் மத்தியிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உங்களை உண்மையாய் அடையாளப்படுத்தி உங்களுக்கான பெருமதியை வழங்குவோர் மத்தியிலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எங்களை படைத்த தேவன் சகலவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் அவரை அப்பா பிதாவென்று கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கான காரியங்களை செய்யாமல் இருப்பாரா? எங்களை படைத்த தேவனுக்கு எங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு
அந்த நோக்கத்திற்கமைய நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை இன்னும் பெருமதி மிக்கதாய் ஆசீர்வதிக்கப்படுகின்றதாய் மாறப்போகின்றது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நாங்கள் பெருமதியுள்ளவர்கள், தேவனுடைய இரத்தத்தினால் கிரயமாக கொல்லப்பட்டவர்கள், அவரால் படைக்கப்பட்டவர்கள், அவருடைய கைவேலை என்பதை ஞாபகம் ஊட்டிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அவருக்குள்ளும் நன்மையான முறையிலும் நாங்கள் வாழ பழகிக்கொள்வோம். எங்களை மதிப்போம், பிறரை மதிப்போம்.